கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி. சீச்சி, சு, சே, சே. அந்த வரிசைப்படி. குறில்நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. கொடு, கோடு. கொடு தருதல், கோடு நேராக வரைதல். அம்பலத்தான் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. மகிழ்ந்தவன். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆண் பசு, ஆண் மனிதன். தமிழ் சொல் தேர்க. ஃபேக்ஸ் தொலைநகலி. பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடர் தேர்க. மன்னர் அரியணை ஏறினார். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆட்டு மந்தை. பிழை திருத்தம் செய்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பழங்கள் அழுகின. பிரித்தெழுதுக. ஆன்றோரோ புடப்பர். ஆன்றார் பிளஸ் ஓடு பிளஸ் ஒப்பர். ஆளுடை நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். பொறுத்துக. கீதை மொழிபெயர்ப்பு பாரதியார். குடும்ப விளக்கு பாரதிதாசன். கொடிமுல்லை வாணிதாசன். வீராயி தமிழொலி. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். மோப்பக்குலையும் அனிச்சம். விருந்தினர். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கம்பரின் மகன் அம்பிகாவதி சிறந்த கல்விமான். அம்பிகாவதி கோவை என்ற நூலினை எழுதியவர் அம்பிகாவதி. அம்பிகாவதி கம்பரின் மகன். எல்லாமே சரி. இதில் அல்லல் படுப்பதும் எவரோடு பழகினால் தீயினத்தார். அடுத்தது பொறுத்துக. காஞ்சி பிள்ளை தமிழ். கம்பர். அம்பிகாபதி கோவை. ஒரு நிமிஷம், கொஞ்சம் கட் ஆகிட்டு பார்த்து சொல்கிறேன். அம்பிகாபதி கோவை. அம்பிகாவதி கோவை. அம்பிகாவதி. தமிழ் தென்றல் சத்திமுத்த புலவர். சரி அதில் நாரை விடுத்தூது சத்திமுத்த புலவர். தமிழ் தென்றல் 96 சிற்றிலக்கியம். அடுத்து பொதறிவு. புரதச்சாலைகள் என்பது எவை? ரைபோசோம்கள். பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. ஃபோர்டாக்ஸ் கலவை. 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை சூரத். அகச்சிவப்பு கதிர்களை ஒளிச்சேர்க்கைக்கு பின் பயன்படுத்தும் உயிரி ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா. பின்வருவனவற்றுள் இந்தியாவை தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் உள்ளன? தென்கிழக்காசிய நாடுகள். ஆம்பியாக்சஸின் கழிவுநீக்க மண்டலத்தில் உள்ள நெஃப்ரிடியாக்களின் எண்ணிக்கை 90 ஜோடிகள் ஆகும். 10 மீட்டர் என்பது எதற்கு சமம்? 10,000 சென்டிமீட்டர். 10,000 இல்ல, 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் 10 மீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டு. எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906இல் ஏற்படுத்தப்பட்டது? டாக்கா. வருவாய்த்துறையை சோழ நாட்டில் எவ்வாறு வளைத்தனர்? புறவு வரி. பொறுத்துக. பனி புயல், வளிமண்டல பேரழிவு, ஆழி பேரலை, நீரியல் பேரழிவு, அணு விபத்து, மானுட பேரழிவு, தொற்று நோய், சுகாதார பேரழிவு. கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் டேவிட் ஹேர். திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? NUEBA. எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது? சென்னை. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? NUEBA. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்? ராபர்ட் கிளைவ்.
ஒரு ஆசிரியர் சில இனிமையான தூண்டுதலின் உதவியுடன் ஒரு சிக்கலான யோசனையை கற்பிக்க முயற்சிக்கிறார் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறார்கள். இந்த முறைக்கு அடிப்படையான கோட்பாடு பகுத்தறிந்து கற்றல் முறை. எக்ஸிட்ரோனியம் என அழைக்கப்படும் புதிய துகள் யாரால் கண்டறியப்பட்டது? பெர்ட் ஹால்பர். அவ்வளோதாங்க. பின்வரும் கூற்றுகளை ஆய்க. கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்து தலைசிறந்த மன்னர். அவர் மதத்தில் அளவில்லா ஈடுபாடு கொண்டிருந்தார். போர்ச்சுகீசியர்களுடன் நல்லுறவு கொண்டிருந்தார். சோழர்கள் கட்டிய கோயில் எது? தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில். ஜிம்னோஸ்பம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனத்தில் கொண்டு உண்மையற்ற கூற்றுகளை தேர்வு செய்க. இதில் 4 மற்றும் உண்மையற்ற கூற்று, பழங்கள் உருவாத்தல் அப்படிங்கிறது. மற்ற 3 கரெக்டு. புதர் மற்றும் மரம் போன்ற வகைகள், மலர் போன்ற அமைப்புகள், உரை கொண்ட சூழ். டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமம் என்பது சிற்றினங்களுக்கிடையே நடைபெறும் போட்டி. காற்றில்லா சுவாசத்தின் போது எவ்வளவு சக்தி பெறப்படுகிறது? 4 ATP மூலக்கூறு. பாலியூரியா எனப்படுவது அதிகமாக சிறுநீர் கழித்தல். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையுடைய பூர்வீக குடிமக்கள் தொகை சந்தால்கள். கீழ்கருத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. திடீரென நகரும் புவி ஓட்டினால் அல்லது புவி அதிர்வினால் சுனாமி உருவாகிறது. சரி. சிஸ்மிக் புவி அதிர்வு கடல் அலைகள் ஒத்த அலைகள் என தவறுதலாக அழைக்கப்படுகிறது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. அடுத்த ஒரு கூற்று மற்றும் காரணம் இல்லை. அடுத்த ஒரு பொறுத்துக. சிக்ஷா ஒளியியல், கல்பா சடங்கு முறைகள், வியாக்கர்ணா இலக்கணம், ஜோதிஷா வானியல். அடுத்த ஒரு கூற்று காரணம். கூற்று சரி. உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாகும். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது பாராளுமன்றம். அடுத்த ஒரு பொறுத்துக. 5×50 மாறன் பொறையனார். 5×70 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். திணை 150 கனிமேதாவியார். அடுத்த இன்னொரு பொறுத்துக. கூத்தராற்றுப்படை புறநானூறு. நந்தா விளக்கம் மூவாதியார். கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம். நந்தா விளக்கம் புறநானூறு. வஞ்சி நெடும்பாட்டு பட்டினப்பாலை பெருங்குறிஞ்சி குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து மேக்ஸ் சம்ஸு. அடுத்து ஆம் ஆத்மி பீமா யோஜனா கீழ்கண்ட யாருக்கு சமூக பாதுகாப்பை அளிக்கிறது? ஊரக பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வரும் அனைத்து நிலமற்ற தொழிலாளர்களுக்கும். தகவலறியும் உரிமையை எந்த நாடு முதலில் ஏற்படுத்தியது? ஸ்வீடன். தமிழ்நாட்டில் தாவரங்களின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது ஊட்டி. இந்தியாவில் முதலாக பருத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டது? கல்கத்தா. கீழ்கண்டவற்றுள் காடுகளை அழிப்பதால் எவை நடைபெறுகின்றன? இவை அனைத்தும். நிலத்தடி நீர் குறைதல், மண்ணரிப்பு, வெள்ளம்.